சத்தியத்தை நாம் தியானிப்போம். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள். ஆமாம், இன்னைக்கு ஒரு வல்லமையான சத்தியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். எட்டு ஒன்பது போதும். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் 251வது பக்கம். எல்லாரும் இந்த வசனம் எடுங்க. 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. சத்தியத்தை அறிவீர்கள். இங்க என்ன சொல்றார் பவுல்? கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அறிதல் என்றால் என்ன? ஒன்னர கலத்தல். ஆமா, அவரு கிழக்கு இருக்கிறாரு, இவங்க மேற்கு இருக்கிறாங்கன்னாக்கா அது ஒன்னர கலத்தல் கிடையாது. ஒட்டாது, ஒன்றும் அங்கே உருவாகாது. அல்லேலூயா. ஆமா, இயேசு கிழக்கு திசையை பார்த்துருக்கும் போது நீ இந்த பக்கம் பிசாசு பக்கம் பார்த்துருந்தாக்கா அது ஒட்டுறது கிடையாது, அறிதல் கிடையாது. அப்போ சத்தியத்தை அறிவீர்களே, அறிவீர்கள், அது உங்களை விடுதலை ஆக்கின்ற மாதிரி இங்க கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அது என்ன கிருபையா? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமா, இன்னைக்கு தரித்திரம். இந்த பிரசங்கம் எனக்கு பட கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறப்போ எல்லா ஊழிக்காரங்க முதற்கொண்டு எல்லாம் எங்க பெஞ்சமின் பாஸ் சொல்லுவாரு, இந்த பண விஷயத்துல மட்டும் ஆண்டவர் அவ்வளவு லேத்து இறங்குதில்லை. ஆண்டவர் இறங்கிறார். அல்லேலூயா. ஆமா, எல்லாத்துலையும் இருப்பாங்க. ஆனா பண விஷயத்துல ரொம்ப வீக்கு. குறிப்பா நான் 2-3 நாளா ஒரே போராட்டம். அதுக்குதான் இந்த வசனம் தேர்த்தது நான். அப்போ கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. ஆபிரகாம் பூமி தாங்கக்கூடாதபடி ஐஸ்வர்யமானான் போடப்பட்டது. ஈசாக்கு வர வர விருத்தியிலும் மகாபெரிய ஐஸ்வர்யமானான் போடப்பட்டது. யாக்கோபு கோலும் தடியுமா போய் 2 பரிவாரம் ஆஸ்வதிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டில். சாலமோன் ஆடு மேய்க்கிறவன் பொல்ல, அவனுக்கு வெள்ளியும் பொண்ணு டண்டு கல்லகளை குவியுது, தேவாலயத்தை பொண்ணிலே கட்டினான் போடப்பட்டது. கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. ஒன்னரை கலக்கிறாங்க. கிருபையும் அவங்களும் கலக்க 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 அவங்களால் தரித்திரமா இருக்க முடியாது, ஐஸ்வர்யவான்களா தான் இருக்க முடியும். அல்லேலூயா. அப்போ அந்த கிருபை, அந்த கிருபைன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தகுதி இல்லாதவர்களுக்கு காண்பிக்கிற அந்த தயவு. ஆதாம் ஏவாள் வழியா பாவமும் சாபமும் இருக்கிறதுனால இந்த தரித்திரம் என்னை பிடித்து வாட்டுகிறது. ஆமா, படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனால் அந்த மாதிரி பெரிய படிப்பு படிச்சுதான் டாக்டரு, இன்ஜினியரு, பெரிய பதவியில் தான் பணம் இருக்கும். அதுவும் இல்லை. ஆண்டவர் இயேசுவை நம்பி ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். எது வந்தாலும் ஆண்டவர்கிட்ட தான் வரணும். ஏன்னா ஆண்டவரே நம்பி வந்ததுனால ஆண்டவர்கிட்ட இருந்து தான் எனக்கு வரணும். பிஸ்னஸ் பண்ணலாம், பணம் சம்பாதிக்கலாம், வியாபாரம் பண்ணலாம், பணம் சம்பாதிக்கலாம். எதுவுமே இல்லை. ஆண்டவரே நம்பி வந்துட்டு அந்த கிருபை பற்றி அறிவில்லைன்னா நான் ரொம்ப ஏமாந்து போயிடுவேன். ஆனால் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு வந்துட்டா, இயேசுவை நம்பினா 100க்கு 100 அவரை நம்பணும். அப்போதான் இந்த மாதிரி ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் எல்லாம் நம்ம வாசல தட்டும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். உண்மையா இருக்கிறான் பாருங்க ஆபிரகாம். ஏரோன ஆபிரகாம் சகல காத்து. அதே மாதிரி ஈசாக்கு வேதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களெல்லாம் பாருங்க ஏதோ ஒரு விதத்தில் தேவனோடு சஞ்சரிக்கிறவங்களா தான் இருந்திருப்பாங்க. அப்போ புதிய ஏற்பாட்டில் நான் ஆண்டவர்னு பேர் வச்சுக்கிட்டு இந்த கிருபையோடு இயேசுவோடு கூட இணைந்தல்லன்னாக்கா அது யாரா இருந்தாலும் சரி பிரச்சனை தான். அப்போ இங்கே என்ன போடப்படுது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் தான் வானத்திலும் சகல அதிகாரம் படைத்தவர். பூமியில் பொண்ணு வெள்ளியில் எல்லாம் அவருடையது. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் தான். பிதாவாகிய தேவனுடைய குமாரன். ஏகப்பட்ட ஐஸ்வர்யம், ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே. எங்க தரித்திரமானாரு? சிலுவையில். நம்முடைய தரித்திரத்தை வாங்கிட்டு என்ன பண்ண, அவருடைய ஐஸ்வர்யத்தை எங்கிட்ட குத்துட்டாரு.
என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கிட்டு அவருடைய தேவநீதியை கொடுக்குறாரு, என்னுடைய சாபத்தை ஏற்றுக்கிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, என்னுடைய மரணத்தை ஏற்றுக்கிட்டு அவருடைய ஊழியத்தில் கொடுக்குறாரு, என்னுடைய பாதாளத்தை ஏற்று பாதாளத்துக்கு போய் பரலோகத்துக்கு கொடு எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அந்த மாதிரி என்னுடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை இப்போ எங்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ இந்த ஐஸ்வர்யம் எனக்கு எப்படி வாசலை தட்டும்? ஐஸ்வர்யத்தோடு நான் ஒன்னரை கலக்கணும். இயேசுவின் ஐஸ்வர்யத்தை பிதாவாகிய தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கிட்டா கூட ஒன்னரை கலக்காது, லைட் எரியாது. முழு உலகத்தில் ஒயர் கண்டிஷன் இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு ஒரு பங்காளிக்கிறாரு, ஜென்ம விரோதி. அவங்க வீட்டாண்டு மட்டும் ஒயர் கட்டாகி போச்சு, அவங்க வீட்டாண்டு லைட் எரியக்கூடாது. என்னதான் லைட்டு போட்டாலும் என்ன பண்ணாது, எரியவே எரியாது. முழு உலகம் 5 கட்டத்தில் ஒயர் கட்டாக்குது, அந்த வீட்டாண்டு மட்டும் தான் இங்கே கட் பண்ணான். வீடு எனக்கு பிடிக்காதுங்க, லைட்டு போட போட என்ன பண்ணாது, லைட்டு வராது. அதனால தான் நிறைய கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரர்கள் எல்லாம் பண விஷயத்தில் ரொம்ப லைட் எரியல, ஐஸ்வர்யம் வர மாட்டேது. ஏன்னா இது எப்படின்னா, ஒன்று உலகத்தையே அன்பு கொள்ளணும், உலகத்தையே இயேசு ஐஸ்வர்யத்தை நான் கொடுக்கணும். பிதாவாகிய தேவன் ஆதாமும் முழு உலகத்தை வாயில் அறிக்கை பண்ணாதான் இந்த தரித்திர இருள் என்னை விட்டு போய் ஐஸ்வர்யத்தின் வெளிச்சம் வாழ்க்கையில் அடிக்கும். அல்லேலூயா. அப்போ கிருபையை அறிந்திருக்கிறேன். அறிதல் என்றால் என்ன? ஒன்னரை கலத்த தேவன் மனுஷன் எல்லையற்ற ஐஸ்வர்யம் ஆவியின்படி எழுத்தின்படி வாய்நாளெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கணும், ஒரு ஆள் பாய்க்கூடாம. இயேசுவின் ஐஸ்வர்யத்தை பிதாவாகிய தேவனுக்கு என்னுடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய எல்லையற்ற ஆழம் கண்டுபிடிக்க முடியாத ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் முந்தி என்னிடத்தில் அன்பு கூறான், பிந்தி அவரிடத்தில் அன்பு கூறுவான்றது. அவர் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்த நான் இயேசு பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுக்கும்போது தான் அவன் அங்கதான் ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல ஓரளவு நான் தேவனை விசுவாசிக்கிறேன். அங்கதான் எனக்கு அற்புதம் நடக்குது. அப்போ அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அல்லேலூயா. இப்போ இந்த தரித்திரம் ஏன் என் வாழ்க்கையில நிறைவேறுதுனாக்கா, இந்த நெகட்டிவ்ல பண்ற ஆதாமின் தரித்திரத்தை தேவனுக்கும் காட்டுறேன், உலகத்துக்கும் காட்டுறேன். காசு இல்லை காசு இல்லை, யார் கேட்டாலும் இல்லை இல்லைன்னு சொல்ற பாரு. ஒரு ஊழிக்கார சொல்ற, அப்படி சொல்லக்கூடாதான், இல்லாதே கூடுமா? இப்போதைக்கு இல்லை, ஆனா எனக்குள்ள எல்லையற்ற ஐஸ்வர்யம் இருக்குது. ஆமா, ஒரு சிலருக்கு தெரிஞ்சு அது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இல்லை, அது உண்மைதான். அந்த மாதிரி ஆதாம் ஏவாள் வழியா பாவத்தினால எனக்கு தரித்திரம் இருக்கிறது. அந்த தரித்திரத்தை அறியுது, தேவனுக்கும் காட்டுறது, உலகத்தையும் என் தரித்திரத்தை சொல்லி 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 அதை போய் பிசாசுகாரி அறிந்தது. அது தரித்திரம் என்ன பிச்சு, தரித்திரம் பிச்சுக்கிச்சுன்றாங்க பாருங்க. அந்த தரித்திரம் பிச்சுக்கிற தரித்திரம் ஓடணும்னா இயேசுவின் ஐஸ்வர்யத்தை தேவனுக்கும் உலகத்துக்கு நான் அறிக்கை செய்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமா. அப்போ அறிதல் என்றால் என்ன? முழு உலகத்துக்கு ஜெபத்து இயேசுவின் ஐஸ்வர்யம், எல்லையற்ற ஐஸ்வர்யம் தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு பிதாவாகிய தேவன் இயேசு அனுப்பி என்னுடைய A to Z எல்லா தரித்திரத்தையும் வாங்கி அவருடைய எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை என்கிட்ட குத்துட்டாரு சிலுவையில். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிகள் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்துருளி. இயேசு வெற்றி இயேசு குத்தாரா, ஐஸ்வர்யம் இயேசு குத்தாரா? இயேசுக்குள்ள என்ன பாக்குது? இயேசுக்குள்ள பாவம் மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய நாசம், ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் கொடுத்து தான் அன்பு கொடுத்துட்டாரு. இப்ப நான் அதை கொடுத்ததை தேவனுக்கும் முழு உலகத்துக்கு கொடுக்காதனால அது எனக்கு ரீச் ஆக மாட்டேது. அறிதல் இல்லைங்க, இடையில தடக்குது, அவிசுவாசம், அவநம்பிக்கை. இது எங்கங்க, அதெல்லாம் வாங்குங்க, இதெல்லாம் எங்கங்க, என்னால் முடியாதுங்க, இப்படியே பஞ்சப்பாட்டு பாடி கிடக்குது. காசு இல்லைங்க, அவங்ககிட்ட காசு வச்சுக்கிற மேல பொறாம, பணக்காரனை பார்த்தா எரிச்சல், இதெல்லாம் தரித்திராவி ஓடே ஓடாது. ஒருத்தன் நல்லா இருக்கிறான்னா சந்தோஷம் பண்ணோம், ரொம்ப வசதியாக ஆடம்பரமாக்குறான்னு சொல்லி பொறாமப்படுறது, இதெல்லாம் அசுத்தாவி. தரித்திரம் அவன்கிட்ட போவே போகாது, பொறாமப்படக்கூடாது. ஒருத்தன் நல்லா இருக்கிறான்னா சந்தோஷம், என்னால் முடியல, அவனா நல்லா இருக்கிறான், கோட்டீஸ்வரன், பெரிய பெரிய பணக்காரன், அவன் போடுற ட்ரெஸ்ஸு மாளிகைலாம் பார்த்து நான் இது முதல் ஆரம்பத்துக்கு தெரியாது. ஒரு நல்ல ஊழிக்காரன் பிரசங்கத்தெல்லாம் கேட்டு புத்தியே மாறி போச்சு. ஒருத்தன் ஐஸ்வர்யன் அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷம் வச்சு உள்ளுக்குள்ளே பாராட்டுறது. ஒரு வீடு ஒரு நல்லா கட்டிக்கிறான்னா சூப்பரான மேனு, நல்ல அருமையான மனுஷன், அவன் யாரோ எப்படி சம்பாதிச்சா நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஆனால் நல்லா கட்டி வச்சுக்கிறான், நல்ல ஆடம்பரமாக போகிறான்னாக்கா அதை குறித்து சந்தோஷப்பட்டீங்கன்னா அதுதான் அறிதல், நேசித்தல், ஐஸ்வர்யத்தை நேசித்தல்.
அன்பை நேசித்தல், இரக்கத்தை பரிசுத்தத்தை நேசித்தல், இந்த தரித்திரம் இதெல்லாம் நேசிக்கூடாது, அதெல்லாம் வெறுத்து தள்ளணும். தரித்திரம் அது கொன்று போடுது. தரித்திரம் ஒரு மரண சக்தி. காசு இல்லாமல், பணம் இல்லாமல், வட்டி கட்ட முடியாது, தற்கொலையே பண்ணிக்கிறான். எல்லாம் ஒட்டுமொத்த முழு உலகத்தில் எல்லா பேரும் தரித்திரம் முக்கியமான ஒரு பிரச்சனை. எந்த ஒரு பிரச்சனை கொண்டு போகலாம், அது அதோட ரூட்டு போய் பார்த்தா காசு இல்லாத பிரச்சனையாக தான் இருக்கும். குடும்பத்தில், உறவில், கணவன் மனைவி உறவு எல்லாத்துக்கும் அந்த தரித்திரம் ஒரு வேறாகுது. அதை வெறுத்து தள்ளணும்னா நீ எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பேசும்போது இந்த தரித்திரம் ரொம்ப அழகிச்சு ஓடி பசுத்தாய் தேவதூரெல்லாம் நீ ஆசுவாதமாக தான் இருப்பாய். தாவீது கம்பெனி நடத்தல, வியாபாரம் பண்ணல, பிசினஸ் பண்ணல, ஆடு மேய்ச்சி தான். கத்திரை காலத்தில் அவர் துதி எப்போது வாயில் துதி, சோத்திரம், ஆராதனை, என் நாவு நாதோர் உபதித்து தேவன் தனக்கு உலகத்துக்கு. இந்த யூதர்கள்லாம் ஐஸ்வர்யத்தால் நம்ம தமிழ்நாட்டு ஆளுக்கு தான் ஐஸ்வர்யம், பணக்காரனா நரகத்துக்கு போவான், மைண்டே களிமண்டு, தமிழ்நாட்டு மைண்ட், பணக்காரன் நரகத்துக்கு போவான். யூதர்கள்லாம் அந்த தரித்திரத்தை அப்படி வெறுப்பாங்களாம். யூதர்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு தரித்திரனாவே அப்படி வெறுப்பாங்க. அதனால தான் யூதன் உலகத்தில் பெரிய பணக்காரன். இன்னைக்கு கூட யூதன் தான் டாப்பு. தரித்திரம் அது சாபமாகவே நினைப்பாங்க. நம்பாளுங்க என்ன பண்ண, ஐஸ்வர்யம் தான் சாபம், தரித்திரம் என்னது என்ன சொல்கிறாங்களே, கட்டின ஒரு ஆடு கொடியில் ஒன்று, இடுப்பு உடம்புல ஒன்று, கொடியில் ஒன்று. நான் தாழ்மையாக இருக்கிறேன், ஒரே ட்ரெஸ் தான் எனக்கு. அதான் அந்த மாதிரி மைண்டெல்லாம் மாறின தம்பி. நம்முடைய மூதாதையரெல்லாம் மத பாரம்பரியத்தில் வந்ததுனால அப்படி. அப்போ இயேசு தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அனுப்புகின்றாரு. தரித்திரம் அது மோசமானது. ஆமாம், பணம் எல்லாவற்றுக்கும் உதவுன்னு சொல்லப்படுது. அதனால தரித்திரத்தை இயேசு சுமந்து கொண்டார். அதான் சொல்லப்படுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அந்த கிருபையில் என்ன பண்ணிச்சுன்னா, நம்முடைய தகுதியின்மை தரித்திரத்தை அப்படியே உள்வாங்கிற, பாவம்ட்டும் மரணத்தை வாங்கிற மாதிரி தரித்திரத்தை வாங்கி எல்லையற்ற ஆவி வடிவில் குத்துக்கிறார். ஆவி உலகத்தில் இயேசுவின் ஐஸ்வர்யம் அதை தேவனுக்கு ஆதாம் முழு இயேசு வெள்ளை போட முடியுமா, எல்லாம் போட முடியுமா? நம்ம தரித்திரம் அவ்வளோ கொடிய தரித்திரம். பிசாசு மூச்சு விட கூட பிடிக்காதான். நீ ஐஸ்வர்யமாக இருப்பது, பணக்காரனாக இருப்பது, ஆடம்பரமாக இருப்பது, இதெல்லாம் பிசாசு பிடிக்காத சமாச்சாரம். நல்லா இருந்தாவே பிடிக்காது. ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் எப்படி ஆடம்பரமாக இருந்திருப்பாங்க. சொர்க்கத்திலே சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. அந்த பொறாமை பிடிக்கல பாரு அந்த பிசாசுக்கு. ஏவாளை கூப்பிட்டு வார்த்தையை சாப்பிட கேட்க வச்சு, கனியை சாப்பிட வச்சு, அட்ட தரித்திரம். அந்த ஆதாம் ஏவாள் உலகம் ஃபுல்லாக தரித்திரமாக்கிட்டான். ஆனால் ஏவாளையும் ஆதாமையும் உண்டாக்கும் போது தேவனாய் கர்த்தர் ஏராளம் பழவிருச்சங்கள் ஏதேனில் புண் விளைந்தது போடப்பட்டிருக்குது. அப்படி ஐஸ்வர்யமான அந்த ஆதாம் ஏவாளும் அந்த நன்மை தேம கனியே சாப்பிடாம ஜீவ வித்தத்து கனியே சாப்பிட்டு அப்படியே சந்ததி காலமெல்லாம் நன்மை தேம கனியே தொடாமல் இருந்திருந்தாங்கனாக்கா இந்த உலகம் ஏதேன் தோட்டத்தை போல சகல ஐஸ்வர்யம் நிறைந்த பூமியாக தான் இருக்கும். கைது நிலையா. தரித்திரம் தேவனுடைய ஏட்டிலே இல்லாதது. தரித்திரம் தேவனால் தேவனுக்கும் தரித்திரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. பிசாசுக்கும் தரித்திரத்துக்கு தான் சம்பந்தம் இருக்குது. அப்போ அந்த கனியை புசித்ததுமே சாகவே சாவாயில அந்த மரண சக்தியில் ஒரு சக்தி தான் தரித்திரம். ஆமா, தரித்திரம் இதுனாக்கா நல்ல சுகமா வாழ முடியாது, நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல, நல்ல வீடு வசதி, எத்தனையோ காரியம் செய்ய முடியல. காசு இல்லாம என்ன பண்ணிக்கிறாங்க, பல விதத்துல நஷ்டம், எதையும் செய்ய முடியாது. இது பண உலகம். அப்போ நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இப்போ இயேசு தான் எல்லாத்துக்குமே மாதிரி. ஏன் தரித்திரத்தை வாங்கிட்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டார். இப்போ இயேசு தரித்திரம் ஆயிட்டார். இயேசு அட்ட தரித்திரமானார். இயேசு காசுச்சா சிலுவையில் கை ஓட்டகை. உலக எல்லாருடைய தரித்திரம் வந்துச்சு. தரித்திரம்னா தரித்திரம், அட்ட தரித்திரம். இப்போ இயேசு அந்த தரித்திரத்தை எப்படி ஜெயித்தார்? இயேசு மாடல்னா என்னன்னா, முழு உலகத்தின் தரித்திரத்தை 3 நாளில் ஜெயிக்கிறதுக்கு இயேசு தரித்திரத்தை ஏற்றுக்கிட்டு ஐஸ்வர்யத்தை பிதாவாகி தேவனுக்கு கொடுக்கிறார். ஈட்டியாளுக்கு உத்தரவு கொடுக்கிறார். ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கிறார். அவருக்கு ஒரு டிரான்ஸ்பர் ஆகுது.
என்னுடைய தரித்திரத்தை ஏற்று காலமெல்லாம் தரித்திரமா இருக்கிறது கிடையாது. என்னுடைய தரித்திரத்தை ஏற்று அந்த தரித்திரத்தை விடுதலை 3ஆம் வானத்தில் சகல ஐஸ்வர்யத்தை எப்படி பெறாருன்னா சிலுவை. அதான் கிருபையை அறிந்திருத்தல். அந்த தரித்திர கட்சியில் எங்க தான் போய் சேர்ந்துச்சு? கட்சியில் பாதாளத்தில் போய் அடிச்சிட்டார். இப்போ 3ஆம் நாள் இயேசு வானத்திலும் பூமியிலும் உலகத்தையே பிசாசு கொள்ள கையெழுத்து இல்லையா? இயேசு உன்னுடைய தரித்திரம் என்னுடைய தரித்திரத்தெல்லாம் ஏத்துக்கிட்டு தலைமையில கை வச்சு கவலைப்படல. நம்ம என்ன பண்றோம்? காசு இல்ல காசு இல்ல காசு இல்ல காசு இல்ல காசு இல்ல கவலையில மூழ்கிடுறோம். கவலையை விட்டுட்டாரு, பயத்தை விட்டுட்டாரு, எல்லா தரித்திரத்தை ஏற்று அவர் பேசுறதெல்லாம் ஜீவ ஐஸ்வர்யம். பிதாவியை முடிக்கையில் ஆவியப்பித்து ஜீவன்ல ஐஸ்வர்யம் இருக்குது. பாவம் பண்ணி எல்லா பிதாவாகி தேவன் கொடுக்கிறார். ஈட்டால் ஆதாம் முடி கொடுக்காது ஐஸ்வர்யத்தை குத்தாரா இல்லையா? குத்தாரப்பா. தரித்திரத்தை வாங்கி என்னத்தை குத்தாரு? ஐஸ்வர்யத்தை தான் குத்தாரு. பிதாவாகி தேவனுக்கு கொடுத்தாரு. ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கிறாரு. இப்போ 3ஆம் நாள் தரித்திரம் என்ற அந்த பாதாள சக்தியை பாதாளத்தில் 3ஆம் நாள் உயிரோடு கூட வந்தார். பாவத்திலிருந்து தேவநீதி ஆனார், சாபத்திலிருந்து ஆசீர்வாதம் வந்த, மரணத்திலிருந்து உயிர், தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யம் வந்தது. கையத்தை இல்லையா? அப்போ ஐஸ்வர்யம் அவருக்கு 3ஆம் நாள்ல சகல ஐஸ்வர்யம், ஐஸ்வர்ய சம்பன்னனாகிறார் இயேசு. எல்லையற்ற ஐஸ்வர்யம். அப்போ நம்முடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு அவர் எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை நாம் அப்படியே காப்பீடிக்கணும். அவர் எப்படி பிதாவாகிய ஆவிய ஜீவ ஐஸ்வர்யம் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தாரோ அதுக்கு பேர் தான் விசுவாசம். புரியுதா? அப்போ அவர் காட்வேட் பாட்டில் அதை செய்திருக்கிறாரு. மேன்வேட் பாட்டில் நான் இயேசுவின் ஐஸ்வர்யத்தை எடுத்துக்கொண்டேன், அதை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது உனக்குள்ள இருக்கிற தரித்திரம் பாதாளத்தை பசுத்தாய் ஊற்றப்பட்டு உனக்கும் வாசல் தண்ணி தொட்டதெல்லாம் தொலங்கும், அவன் செய்வதெல்லாம் வாழ்க்கை. நீர்காலில் ஓர்மாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான், தாவீது வர வர விருத்தி அடைவான். ஆபிரகாம் பூமி தாங்கக்கூடாதபடி பொண்ணு வெள்ளி ஆடுகள் மாடு ஒன்றும் பலுகி பெருகுது. இதெல்லாம் நடக்கும். நடக்குமா நடக்காதா? அதை தான் நம்ம செய்யணும். அப்போ அவர் இயேசு எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை சிலுவையில் கொடுத்திருக்கும் போது நம்ம புத்தியெல்லாம் தரித்திர புத்தி. 2வது பணக்காரனை பார்த்தாலாம் எரிச்சல், நல்ல காரில் போனால் அவனை பார்த்தா எரிச்சல், நம்மளாம் அப்படியெல்லாம் ஆக முடியுமாங்க அப்படின்றது. இயேசு ஏற்றுக்கிட்டு இதெல்லாம் உனக்கு தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆக்கவே ஆக்காது. அல்லேலூயா. நான் வீட்டுக்கு போன எல்டி வாங்கிக்கிறேன், அதில் லக்ஸரி ஹவுஸ்ன்னு போடுவேன் சர்ச்சில், இதில் யூடியூப்பில் போட்டு அந்த டிவியில் நல்லா சூப்பராக என்ன வீடு. எங்கள் அப்பா பார்ப்பாரு, வீடா அப்படியெல்லாம் கூட ஆக்குது வீடுன்னு. அதெல்லாம் பார்க்கணும் தம்பி, அதெல்லாம் பார்க்கணும். இவனா போட்டு பாருங்க, லக்ஸரி ஹவுஸ் இன் கேரளான்னு போட்டு பாருங்க. அது அப்படியே கண்ணாடி மாதிரி பல பல பலம் அந்த வீடு, இந்த பில்டிங் இதெல்லாம் கட்டி வச்சு. அதெல்லாம் யாரு கட்டி? தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான். அல்லேலூயா. கையை தட்டு. அல்லேலூயா. ஆமா. ஆனா உலகத்தான் கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்ணி அத்தை பண்ணி இத்தை பண்ணி பெரிய பெரிய தொழிலதிபராகி எல்லாம் பணக்கார நாய் அப்படியெல்லாம் வீடெல்லாம் கட்டி காட்டுறான். அந்த வீட்டெல்லாம் பாருங்க, அதை பாருங்க யூடியூப்ல. வேற கண்ட கதையை பார்க்காதீங்க. லக்ஸரி ஹவுஸ்ன்னு போட்டு பாருங்க. அதெல்லாம் போட்டாங்க. ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு விதமாகுது. இதுவே லக்ஸரி ஹவுஸ் தான். அப்போ அதெல்லாம் உலகத்தில் கட்டி வச்சுக்கிறான். அதெல்லாம் ஆண்டவர் இயேசு சுதந்திரித்தா சிலுவையில். அந்த லக்ஸரி ஓனருக்கு ஜீவனை கொடுக்கணும். ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு. அது அவனுக்கு தெரியாது. பாவியினுடைய ஆஸ்தி நீதிமார்க்கெட்டு வைத்து. யார் பாவி? இயேசு அறியாதவன் பாவியா இருக்கானா? கோடி கோடியா சம்பாதிச்சு கானானியர் வீட்டெல்லாம் என்ன யோசுவா கட்டாத வீடு நடாத தோப்பு. கானா தேசத்தை இந்த யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களாம் சுதந்திரிக்கு. யோசுவா யாரு? அவன் ஆட்டுக்குட்டி ரத்தத்து மூலமா நீதிமான ஆக்கப்பட்டவன். அவனை போய் என்ன பண்றாரு? கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி கட்டளை கொடுக்கிறாரு. அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கானாரிகள்லாம் பெரிய பெரிய வீட்டு பங்களா, வானுவேர கட்டளம், சகல வஸ்துகள் நிரம்பிய வீடாம். கையில் டப்பு வச்சுனா யோசுவா அந்த வீட்டெல்லாம் சுதந்திர கானான் தேசத்துல. விசுவாசம் தான். அந்த விசுவாசத்துக்கு முடிகிற இயேசு 18 ஆட்டுக்குட்டி இஸ்ரவேலை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறான். யோசுவா புத்தகத்தை வாசித்து பாருங்க. அந்த கானான் தேசத்தையே செழிப்பான பூமி எல்லாத்தையும் கட்டி வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த யோசுவா அந்த கானான் தேசத்தை செழுமையான பூமியை, அது பழைய ஏற்பாட்டு. புதிய ஏற்பாட்டில் அதை விட அதிகம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஜீவனை பரிபூர்ண ஜீவனை கொடுக்கணும் பாவிகளுக்கு.
கொடுத்தாதான் பாவியினுடைய ஆசை நீதிமானுக்கு வைத்து வைக்கப்பட்டிருக்குது. அப்போ இயேசு சிலுவையில் எல்லாருடைய பாவத்தையும் சாபத்தையும் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு முழு உலகத்தின் பாவிகளுக்கு எல்லா ஆதாம் வழியா பிறந்த பாவி தான். ஆதாம் வந்து 2வது வரைக்கும் ஜீவனை எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு. 3ஆம் நாள் பாவியினுடைய ஆசி இந்த உலகம் பரம பாவி பிசாசு இந்த வானத்தை பூமி சமுத்திரத்தை எல்லாத்தையும் சுதந்திரத்தை கையத்தட்ட அல்லேலூயா. எதுக்கு இதெல்லாம் சொல்லனா, கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. எஸ்ஆர் ராஜாதி அப்பா அம்மா இல்ல, ஆமான் 127 நாடுகளுக்கு ஜனாதிபதி, ஏகப்பட்ட சொத்து, இந்திய தேசம் ஒண்ணு, ஏகப்பட்ட சொத்து அவனுக்கு. அந்த பாவி அந்த ஆமானுக்கு ஆகாச விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படையிலே யூத பெண்ணு திராட்சரசம் பரிமாறா. ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் வழியா வந்தவா, ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நீதிமா, இந்த அப்பத்தை மீது திராட்சரசம் நித்திய ஜீவன் உண்டு. அப்போ அந்த ஆமானுடைய சொத்தெல்லாம் அந்த ஆகாச ராஜா எஸ்ஆர் ராஜாத்துக்கு எழுதி வைக்கின்றான். அப்படியே எஸ்ஆர் ராஜாத்துக்கு அது பழிச்சுது. அல்லேலூயா. அப்போ எஸ்ஆர் ராஜாத்துக்கு டப்பு எப்படி வச்சு ஐஸ்வர்யம்? விசுவாசம். ஆமா, தாய் இல்லை தகவல் இல்லை. எவ்வளவு சொத்து இருந்திருக்கும். 127 நாடுகளுக்கு ஜனாதிபதி, ஏகப்பட்ட இன்னைக்கு தான் கப்பல் ஏரோப்ளேன் எல்லாமே இருந்திருக்கு அவனுக்கு. அவ்வளோ சொத்தும் ஆமானுடைய சொத்தெல்லாம் எஸ்ஆருக்கு எழுதியா. எஸ்ஆர் ஒரு நீதி மாட்டி. பாவியை பார்த்தா இயேசு ஜீவனை பரிபூர்ண ஜீவன் கொடுக்க நீங்க கொடுக்கணும். அப்போ பாவியினுடைய ஆசை உங்க கையில் தான் சேர. கையத்தட்டு அல்லேலூயா. அதான் கிருபை அறிந்திருக்கல. நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, பாவியை பார்த்தா கட்சி கொட்டிட்டு இருப்பாங்க. ஆமா, அதை செய்யறான் இதை செய்யறான், நாடு தெரியல ஊடு தெரியல, அவனால் உலகம் கேட்டுச்சு, இப்படி சபிக்கிறதுனால நம்ம கிட்ட காசு எல்லாம் போயிட்டு அவனும் ஆசீர்வதினே தான் இருக்கிறாரு. அதனால பாவியினுடைய ஆஸ்தி நீதிமான்கள் என்று வைக்கப்பட்டிருக்கிறார். யார் நீதிமான? இயேசு ஏற்றுக்கொண்டவெல்லாம் நீதிமான் தான். அவர் ரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறான். அவன் என்ன பண்ணும்? பாவிகளுக்கு இயேசு ஜீவனை பரிபூர்ண தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்க 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 பாவ சாப தரித்திரம் போடி எல்லா ஆசையும் அவனுக்கு சொந்தமாகும். அதனால நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. உன் நிமித்தம் இங்க இருக்கிற ஒவ்வொரு உன்னுடைய தரித்திரத்தை A to Z அப்படியே வாங்கி A to Z ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டார். தேவன் இது உயிர்த்தது. இப்ப அது ரீச் ஆகணும். அறிதல். தேவன் தனக்கு ஆதாம் ஒரு ஆள் பாய்க்கு இயேசு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் போது எங்குமே பிளாக் இல்லை, எல்லாம் கனெக்ஷன் கரெக்டா இருக்குது. லைட்டு போட்டவுடனே வெளிச்சச்சு மாதிரி ஐஸ்வர்யம் வாசலை தட்டும். இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, வாழ்நாளெல்லாம் எல்லையற்ற ஐஸ்வர்யத்தில் நிலைத்திருக்கணும். ஒரு நாள் ஐஸ்வர்யத்துக்கு 2வது நாள் சபிக்கிறது கவலை வர துக்கப்படுறதா இருக்கக்கூடாது. அப்போ தொடர்ந்து இயேசு ஜீவன்ல எல்லையற்ற ஐஸ்வர்யம் நிலைத்திருக்க தாவீது வர வர ஆஸ்வதிச்சுக்கிட்டே போறான். பேக் அடிக்கல, வர வர பலவீனமா போலவன், வர வர விருத்தி, வர வர கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்க கொடுக்க ஐஸ்வர்யம் தட்டும். தேவநீதிய தேவந்தர் தேவநீதிமான அவர் தழும்புகளை ஜீவஸ்வரஜீவ தேவந்தர்களை சுகத்துல விருத்தி ஆகிட்டே போவேன். இப்படித்தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமா நீ ஐஸ்வர்யத்தை சுதந்திரிக்க முடியுமே தவிர இதெல்லாம் செய்யாம நாடு தெரியல ஊடு தெரியல அச்சரூபா பேர் விசுவாசி நான்லாம் ஊழியத்துக்கு தான் வந்துக்கிறேன். எங்க அப்பா என்னை நம்பி 25 வருஷம் ஆச்சு ஊழியத்துக்கிட்டு. ரொம்ப வெக்கப்படுறேன். இன்னும் கூட அறிதல், ஜனங்களை நேசிக்கணும். எல்லையற்ற தேவன் தனக்கு ஆதாம் உலகத்துக்கு கொடுக்கணும். ஆபிரகாம் ஈசாக் யாக்கூப் அவங்களாம் அப்படிதான் கொடுத்துருக்குறாங்க. பவுல் சீசர்கள் எல்லாம் சொத்தெல்லாம் வித்து சீசர்கள் பார்த்து போட்டாங்களாம். அப்போ சில நடுவில் வாசித்து பாருங்க. அப்போ தேவனோடு சஞ்சரிக்கிற உலகத்தை நேசிக்கணும், உலகத்தை அன்பு கொள்ளணும், பாவிகளை நேசிக்கணும். இயேசு ஜீவன் பரிவு ஜீவன தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கும்போது எங்கேயுமே பிளாக் ஆகலை, கனெக்ஷன் கரெக்டாக இருக்குது. ஐஸ்வர்யத்தின் ஜபம் பண்ணா டக்குன்னு ஐஸ்வர்யம் கிடைக்குது, சுகத்துக்கு போட்டால் சுகம் கிடைக்குது. ஏன்னா ஆதாம் 2வது வரைக்கும் தேவநீதி உயிர்த்தல், எல்லையற்ற ஐஸ்வர்யம், அறிதல், எங்கேயும் கனெக்ஷன் கட் ஆகலை. அப்போ இதிலிருந்து பார்த்தா கிறிஸ்துவமே உலகத்தையே நேசிக்கிற, உலகத்தையே அன்பு கூறுகிற ஒரு மார்க்கம். ஆனால் அப்படி இல்லை கிறிஸ்துவம். அதனால தான் புரட்சிகரமாக மாறாதே கிடையாது. ஜெபம் பண்ணுவோம். அப்போ கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தை தேவனுக்கும் தனக்கும் ஆதாம் முழு உலகத்துக்கு வெறித்தனமாக கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் தரித்திரத்தை சிதறடித்து ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுப்பார். அப்படித்தான் நீ தேவனிடத்திலிருந்து ஐஸ்வர்யத்தை பெற முடியும். சிலுவையில் இயேசு அப்படித்தான் செய்தார். எல்லாருடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு ஆதாம் முழு உலக ஒரு ஆள் பாய்க்குள்ள ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு. 3வது நாள்ல லைட் எஜிச்சா இல்லையா அவருக்கு? பட்டுன்னு லைட் இது எல்லையற்ற வானத்தில் சகல ஐஸ்வர்யம் வந்தது. தரித்திரத்தை பாதாள தச்சிட்டாரு. அப்போ கிறிஸ்துக்குள்ளே இருக்க வச்சார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். கல்பனாக்கு பர்த்டேவா இது ஜெபம் பண்ணி முடிச்சிடும். பரிசுத்த பிதாவே, இந்த அறிவான நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் வாசித்தபடி உம்முடைய கிருபையை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தாவே.
ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை வாழ்நாள்லாம் கொடுக்குறோம், இடைவிடாமல் கொடுக்குறோம், எக்காலத்தை கொடுக்குறோம். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணுகிற பிடித்து கொடுக்கிறார் சொல்லப்படுகிற தாவே. எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை பிதா குமார் போச ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆதாம் வழியா பிறந்தது காலாகாலமா தரித்திரத்திலே ஊறி போயிருந்த நாங்க இயேசுவின் ஐஸ்வர்யத்தை எடுத்து பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்துக்கு பலவந்தமா வாழ்நாள வெளிப்படுத்திட்டே இருக்கிற தாவே. தரித்திரம் அழகைத்து ஓடட்டுங்க தாவே. ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், சந்தோஷங்கள், சமாதானங்கள் வந்து சேரட்டும். வர விருத்தி உண்டாகட்டும். அவருடைய பிசாசுகளை தரித்திரத்துக்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணு சொல்லியிருக்க தாவே. பாவிகளை நீதிமான்கள் வைக்கப்படுகிறது. நாங்கள் தேவ நீதிமான்கள் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தை பாவிகளுக்கு தேவந்தருக்கு ஆதாம் வாழ்நாள வெளிப்படுத்திருக்க தாவே. எல்லா தரித்திரங்கள் நீக்கட்டும், ஐஸ்வர்யங்கள் சந்திக்கப்படட்டும். தரித்திர சாபத்திலிருந்து விடுதலையாக இந்த செய்தி கேட்கிறோம். அப்படியே ஆஸ்வதிப்பீராக இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம் மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் சபை நாங்கள் ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திக்கு ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வேல்யூ சர்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர், குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு